தமிழின் குரலின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜயலத் திசாநாயக்க அதிரடியாக கைது. முன்னாள் அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக ஊழல் வழக்கு ஒத்திவைப்பு. கடற்படை மற்றும் அதிரடிப்படையின் கூட்டு வேட்டையில் முல்லைத்தீவில் பெருமளவு மதுபானம் பறிமுதல். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தில் பக்கசார்பற்ற விசாரணை முன்னெடுக்க கோரிக்கை. மிக்சர் சாப்பிடும் போது தொண்டையில் வேர்க்கடலை சிக்கியதில் 3 வயது சிறுவன் உயிரிழப்பு. 71,000 கடந்தது டெங்கு பாதிப்பு, 49 பேர் உயிரிழப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்கவின் சகோதரரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான ஜெயலத் திசாநாயக்க சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுபான உரிமம் தருகின்றேன் என்று சொல்லி ஒருவரிடம் 27.5 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதோடு பிரதிவாதி சார்பில் முன்னிலையான 2 சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து வழக்கின் மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சார ரசந்த கொடவெல உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு இலங்கை உர நிறுவனத்தின் கொள்முதல் முகாமையாளராக கடமையாற்றிய நேரம் குறித்த நிறுவனத்தின் களஞ்சிய சாலை வளாகத்தில் ஹார்பர்ட் இடும் பணிகளை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வழங்கியதில் அந்த நிறுவனத்துக்கு சாதகமான முறையில் செயற்பட்டு ஊழல் புரிந்ததாக முன்னாள் அமைச்சரும் குமார் ஜெயக்கொடி மீது கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5,575 மதுபான போத்தல்களுடன் நபர் ஒருவர் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கடற்படை மற்றும் முல்லைத்தீவு காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் சேர்ந்து நடத்திய கூட்டு சோதனையிலேயே இந்த அதிரடி கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்படை கட்டளையின் கீழுள்ள கோட்டாபய கடற்படை கப்பலுக்கு வந்துள்ள ரகசிய உளவு தகவலின் அடிப்படையில் குறித்த விசேட தேடுதல் நடவடிக்கை திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டது தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய நபர் ஒருவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட பெருமளவிலான சட்டவிரோத மதுபான போத்தல்களும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக முல்லைத்தீவு கலால் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உண்டாகிய மோதல் மற்றும் கைதிகள் வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்ட நேரம், நடந்த மரணங்கள் குறித்து மக்கள் சார் கூட்டு எதிர்க்கட்சி விசேட அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் முழுமையான, நியாயமான மற்றும் பக்கசார்பில்லாத விசாரணை உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. கடந்த 5ஆம் தேதி மாலைக்குள் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட போதிலும் மோதலில் ஈடுபட்ட கைதிகளையும் சிறைச்சாலை அதிகாரிகளையும் தனித்தனியாக பிரித்து வைக்க அதிகாரிகள் தவறிய காரணத்தினாலே அங்கு நிலைமை மோசமடைந்தது காரணம் என்று குறித்த அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. 6ஆம் தேதி காலை கைதிகள் உணவு அருந்திக் கொண்டிருந்த நேரம் சிறைச்சாலை அதிகாரிகள் அவர்களை நோக்கி சென்றது கைதிகளை கோபமூட்டும் செயலாக அமைந்ததாகவும் குறைந்தபட்ச பலத்தை பயன்படுத்த வாய்ப்புகள் இருந்தும் சிறைச்சாலையை பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கதவின் துளை வழியாக தானியங்கி துப்பாக்கியால் சுட்டதை எவ்வாறு நியாயப்படுத்த முடியும் என அந்த அறிக்கை கேள்வி எழுப்பியுள்ளது. சிறைச்சாலைக்குள் இவ்வாறான துயரச் சம்பவங்கள் மற்றும் உயிரிழப்புகள் நிகழ்ந்து வருகின்ற நிலையில் இது குறித்த அவசர கூட்டங்களில் கலந்து கொள்வதையோ அல்லது நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு நேரில் சென்று நிலவரத்தை பார்வையிடுவதையோ சம்பந்தப்பட்ட நீதியமைச்சர் தவிர்த்திருப்பது மிகுந்த கவலைக்குரியது என மக்கள் சார் கூட்டு எதிர்க்கட்சி தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் உள்ள குன்னம்புர பகுதியில் மிக்சர் தின்பண்டம் சாப்பிடும் போது தொண்டையில் வேர்க்கடலை சிக்கியதில் மூச்சு திணறல் உண்டாகி 3 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. குன்னம்புர பகுதியைச் சேர்ந்த தம்பதியினரின் 3 வயது சிறுவன் வீட்டில் வைத்து மிக்சர் தின்பண்டத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்த நேரம் அந்த மிக்சரின் இருந்த வேர்க்கடலை எதிர்பாராத விதமாக சிறுவனின் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. அதனால் சிறுவனுக்கு மூச்சு திணறல் உண்டாகி தொண்டையில் சிக்கிய வேர்க்கடலையை எடுக்க முயற்சி செய்தும் பலனளிக்கவில்லை. இதனால் சிறுவன் மூச்சு விட முடியாமல் திணறியதை கண்ட பெற்றோர் சிறுவனை உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
16 மற்றும் 17 வயதுடைய இளைஞர்களுக்கான இரவு நேர சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் புதிய சட்டம் ஒன்றை கொண்டுவர ஐக்கிய ராஜ்யம் தீர்மானித்துள்ளது. புதிய சட்டத்தின் கீழ் இரவு நேரத்திலிருந்து அதிகாலை 6 மணி வரை இந்த வயது பிரிவினரின் சமூக ஊடக பயன்பாடு கட்டுப்படுத்தப்பட உள்ளது. இதுகுறித்து மேலதிக விவரங்கள் விரைவில் வெளியிடப்பட உள்ளது. கடந்த மாதம் ஐக்கிய ராஜ்யம் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கான டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக் போன்ற சமூக ஊடக தளங்களின் பயன்பாட்டை தடை செய்ய முடிவெடுத்திருந்ததோடு அந்த சட்டங்கள் 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து நடைமுறைக்கு வரவுள்ளது. சிறுவர்களின் மனநலனை பாதித்தல், இணைய அடிமைத்தனத்தை குறைத்தல் மற்றும் சமூக ஊடகங்களின் பாதகமான தாக்கங்களை கட்டுப்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுக்காகவே இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டில் நாட்டில் நேற்று வரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 71,000 தாண்டியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள தற்போதைய புள்ளி விவரங்களின்படி நேற்று வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 71,235 டெங்கு பாதிப்புகள் பதிவாகியுள்ளதோடு டெங்கு தொற்று காரணமாக 49 மரணங்களும் சம்பவித்துள்ளது. தொற்று நோயின் தொடர்ச்சியான பரவலை வெளிப்படுத்தும் நோக்கில் நேற்று ஒரே நாளில் மட்டும் புதிதாக 1,284 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு மாகாண மட்ட தரவுகள் அடிப்படையில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவிலான பாதிப்புகள் பதிவாகி உள்ளன. அங்கு இதுவரை 37,490 பேர் டெங்கு தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்துக்குள் மாவட்ட ரீதியாக நோக்குகையில் கம்பகா மாவட்டத்திலேயே அதிகளவிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கம்பகாவில் 14,736 பாதிப்புகளும், அதனைத் தொடர்ந்து கொழும்பு மாவட்டத்தில் 14,229 பாதிப்புகளும் பதிவாகியுள்ளன. இதேவேளை நடப்பு ஜூலை மாதத்தில் முதல் 14 நாட்களில் மட்டும் 15,856 டெங்கு பாதிப்புகள் பதிவாகியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் காளான் வளர்ப்புக்காக புதிய காப்புறுதி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் இயங்கும் விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை திட்டமிட்டுள்ளது. குறித்த காப்புறுதி திட்டத்தின் கீழ் 250 காளான் வளர்ப்பு பைகளை கொண்ட காளான் வளர்ப்பு கூடம் ஒன்றினை 3 மாத காலத்துக்கு காப்புறுதி செய்வதற்கான தவணை கட்டணம் சுமார் 2,025 ரூபாவாகும். நோய்கள் அல்லது பூச்சி தாக்கங்களால் காளான் வளர்ப்புக்கு சேதம் வந்தால் 22,500 ரூபாய் காப்புறுதி இழப்பீட்டை வழங்குவதற்கும் குறித்த திட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவசாய திணைக்களத்தின் பரிந்துரைகளுக்கு அமைவாக காளான் வளர்ப்பில் ஈடுபடும் விவசாயிகள் இந்த காப்புறுதி பாதுகாப்பினை மேற்கொள்ள முடியும் என்பதுடன் பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்பாராத நட்டங்களிலிருந்து பாதுகாப்பை வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். காளான் வளர்ப்பை ஊக்குவித்து பிரபலப்படுத்தும் நோக்கில் விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபையினால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது.